ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். 3 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். காவிரி ஆற்றில் தமிழகத்தின் அனுமதியின்றி கர்நாடகா மேகதாது அணையை கட்ட முடியாது. அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் திட்டவட்டம். மதுரை சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் 427 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையம் அடுத்த மாதம் திறக்கப்படுவதையொட்டி முழுவீச்சில் இறுதிக்கட்ட பணிகள். திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே பிணைப்பு உறுதியாக உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பொதுச் செயலாளருடனான சந்திப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. மக்கள் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவிற்கு திமுக ஆட்சி நடைபெறுகிறது. மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். சென்னை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் புறநகர் ஏசி ரயில் சேவை. பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்வது சரியா? மாநாட்டில் பங்கேற்பதை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தல். பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 6 இளைஞர்கள் கைது. போலீசார் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. இத்துடன் ஆதன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.